ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாத்துக்குமே பிடித்தமான ஒரு வெண்பொங்கல் எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் செய்ய போகிறது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்களே இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன்னே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பொங்கல் செய்கிறதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேங்க, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம பச்சரிசி கொட்டி தண்ணி ஊற்றி நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் நம்ம வச்சுருக்கிற பாசிப்பருப்பை கொட்டி மிதமான தீயில் வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம வறுத்தெடுத்த பாசிப்பருப்பை அரிசியோட கொட்டி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் நான் குக்கர் வச்சுருக்கேங்க. நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதோடைய 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி கணக்கு. நம்ம மொத்தம் அரிசி 1 டம்ளர், பாசிப்பருப்பு 1/2 டம்ளர், 1/2 டம்ளருக்கு நான் 4/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஒரு விரல் சைஸ் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், இது ரெண்டையும் சேர்த்து நான் மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்திக்கிறேன். நீங்கள் இந்த பச்சை மிளகாய் இஞ்சியை அரைச்சி சேர்த்தும் போது இந்த வெண்பொங்கல் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம வச்சிருக்கிற அரிசியை அதில் சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இது ஒரு 3 விசில் வரணும். இப்போ பாருங்கள், இது 3 விசில் வந்துருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பொங்கல் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இந்த குக்கரில் எனக்கு 3 சத்தம் கரெக்டாக இருக்கும். உங்கள் குக்கரில் எப்படி வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இது இந்த அளவுக்கு கொஞ்சம் குழஞ்சி வந்தால் தான் பொங்கல் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் பாலை நல்லா சுண்டாக காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்திக்கிறேன். இந்த பால் ஊற்றும் போது இந்த பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் பால் ஊற்றுறது. நிறைய பேர் பால் ஊற்ற மாட்டாங்க. நீங்கள் பால் ஊற்றி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நான் நெய்யும் சேர்த்திக்கிறேன். அதோடைய சின்னதாக கட் பண்ண இஞ்சி கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். ஒரு 15 போல் முந்திரியை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடய சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வெறும் நெய்யே போட்டாலும் நல்லா இருக்குங்க. நான் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை கீறி விட்டு அதிலே நான் சேர்த்திருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் ஜீரகம் அதிலே சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை அதிலே போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம இதை வந்து பொங்கலில் மாற்றிக்கலாங்க. இப்போ இதை நம்ம பொங்கலோட ஒன்றா சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதோட கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்திக்கிறேன். இப்போ நம்ம கடைசியாக நெய் சேர்த்ததுனால இது நல்லா வாசமாக இருக்குங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பொங்கலோட நான் கடலை சட்னி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி அரைச்சி போட்டு நான் பால் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேங்க. இப்படி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதனுடைய சுவை வந்து சூப்பராக இருக்குங்க. இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெயம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.